Dear 10th standard students, example sum 1.22. இது ஒரு important 2 mark sum. Find k. K value கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. f of k க்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க 5ன்னு. f of k க்கு ஃபங்க்ஷன் வந்து 2k minus 1ன்னு கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து நம்ம k யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் f of k க்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க 5. இப்ப இந்த f of k நம்ம எப்படி எழுதுவோம்? இந்த f அப்படியே போட்டுக்கோங்க. இந்த f அப்படியே போட்டுக்கோங்க. f ஓக்கு பதிலா என்ன போட போறோம்? பிராக்கெட். அடுத்து இந்த f of k உள்ள கொண்டு வந்துருங்க. f of k equal to 5. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த f ஓட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த f க்கு டெஃபினிஷன் வந்து 2f of k minus 1. இந்த f க்கு டெஃபினிஷன். அதாவது 2 வச்சு f of k மல்டிப்ளை பண்ணிட்டு 1 வந்து மைனஸ் பண்ணணும். இப்ப f இருக்க இடத்துல என்ன போடுவீங்க? 2. அடுத்து f of k க்கு அவங்க என்ன ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க? 2k minus 1. 2k minus 1. இதுல இருக்க இந்த minus 1 equal to 5. அதாவது 2 வச்சு f of k மல்டிப்ளை பண்ணிட்டு 1 வந்து மைனஸ் பண்ணணும். இந்த 2 வச்சு 2k minus 1 இப்ப மல்டிப்ளை பண்ண போறோம். 2 into 2 4. 4 into k 4k. இது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ் சிம்பிள்ல இருக்கு. பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 1 2 is 2. இந்த மைனஸ் 1 அப்படியே தான் வரும். மைனஸ் 1 ஈக்குவல் டு 5. 2 into 2 4. 4 into k 4k. இப்ப பாருங்க, இது ரெண்டுமே நம்பர்ஸ் தான், அதாவது லைக் டேர்ம்ஸ் தான். அப்ப ரெண்டுமே மைனஸ் சிம்பிள்ல இருக்கு. அப்ப நம்பர்ஸை கூட்டிட்டு சிம்பிள் என்ன போடணும்? மைனஸ். மைனஸ் 2 plus 1 3 equal to 5. இப்போ 4k இந்த சைடே வச்சுக்கோங்க. 4k equal to ஃபர்ஸ்ட் இந்த 5 தான் போட்டுக்கணும். 5. இப்போ இந்த 3 நம்ம அந்த சைடு கொண்டு வர போறோம். இது எப்படி இருக்கு? மைனஸ் 3ல இருக்கு. மைனஸ் 3 இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது பிளஸ் 3 ஆயிரும். இப்போ 4k equal to 5 plus 3 8. நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? k யோட வேல்யூ. இப்போ k இந்த சைடே வச்சுக்கோங்க. 8. இப்போ இந்த 4kங்கிறது மல்டிப்ளைல இருக்கு. அப்ப மல்டிப்ளைல இருந்தா ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது அது டிவைட்ல வந்துடும். இப்போ 8 divided by 4 கேன்சல் பண்ணிடணும். 1 4 is 4. 2 4s are 8. இப்போ k யோட வேல்யூ என்ன கிடைச்சிச்சு? 2. இதான் ஆன்சர். இது ஒரு important sum. Thanks for watching.